ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, கனடாலேருந்து நான் உங்கள் தமிழ் செல்வி. ஸோ இந்த வீடியோவில் எங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனில் நடந்த ஹைலைட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாங்க. 2-2.5 மணி நேரமாக நடந்த பூஜையை வந்து நான் ஆல்மோஸ்ட் சுருக்கி ஒரு 15 to 20 மினிட்ஸ்குள்ளே வந்து கொடுத்துருக்கேங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து எல்லாமே வந்து என்னடா பெரிய வீடியோ வந்துட்டு வேர்ட்டிக்கலில் வருதுன்னு பார்க்காதீங்க. நாங்கள் வந்து லைவில் வைக்க சொல்ல வேர்ட்டிக்கலில் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிச்சு. அதனால் மொத்த மொமெண்ட்டுமே வந்து வேர்ட்டிக்கலாக இருக்கிறதுனால இந்த ஒரு கிளிப் மட்டும் வேர்ட்டிக்கலாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பூஜையோட ஹைலைட்ஸ் பார்ப்பீங்க. அண்ட் தென் வந்து இந்த வீடியோவில் வேறு என்ன இருக்குன்னா, எங்கள் வீடு வந்து ஹவுஸ் வார்மிங் பண்ண சொல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப் இருக்குது. அதையும் வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே பூஜை பண்ணுறதுக்கு ப்ரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலிருந்து தான் வந்து வந்திருந்தாங்க. எனக்கு பெருசா வந்து பூஜை பண்ணுறத பற்றி ஐடியா இல்லாததுனால, நாங்கள் இருக்க சிட்டியில் வந்து ஒரு தமிழ் குரூப் இருக்குது. அவங்கக்கிட்ட கேட்டப்போ அவங்க வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இவரோட காண்டாக்ட் தான் கொடுத்தாங்க. நானும் கால் பண்ணி பேசினேன். ரொம்ப வந்து ஸ்வீட்டான பர்சன். கேட்குற கேள்விகள் ரொம்ப பொறுமையாக எல்லாத்துக்குமே வந்து பதில் சொன்னார். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பூஜை பொருள் பற்றின ஐடியா இல்லை. பூஜைக்கு தேவையான பொருட்கள் எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னார் 2 பேக்கேஜ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் பொருட்களை வந்து வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா, நாங்கள் எங்கள் சைடுலேருந்து கொண்டு வர வேண்டியது வந்து பூஜை பண்ணிடுறது. 2வது வந்து பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வந்துட்டு அவங்களே கொண்டு வந்துருவாங்க. நாம வந்து ஒரு சில ஐட்டங்களை மட்டும் பூஜைக்குன்னு வச்சா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப பெரிய ஐடியா இல்லாததுனால அவரே எல்லாத்தையுமே வந்து கொண்டு வர சொல்லிட்டோம். நம்ம ஊர்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ண சொல்ல வீட்டுக்குள்ளே முதல்ல வந்து பசு வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. அந்த கோமதா பூஜை வந்துலாம் வந்து பண்ணிட்டு கொண்டு வருவாங்க. இங்கே நம்மளுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இல்லாததுனால, ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா, கவ்வோட ஐடில் வந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. அதாவது கவ்வோட குட்டியா இருக்க ஸ்டாச்சு. ஸோ அத வச்சு தான் வந்து இன்னைக்கு நம்ம பூஜை பண்ணிட்டு உள்ள வந்து போக போறோங்க. ஸோ வெளியில பண்ண வேண்டிய பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து இப்போ உள்ள போயிட்டு பால் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். लक्ष्मीं क्षीरसमुद्रराजनयां श्रीरङ्गधामेश्वरीं दासीभूतसमस्तदेववनितां लोकैकदीपाङ्कुरां श्रीवरस्मृताय मनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै श्रीमङ्गलं भगटाक्षनब्दविभवः ब्रह्मेन्द्र गंगाधरा वां त्रैलोक्यकम्पिनीं सरसिजां वन्दे मुकुन्द प्रियाम्. இதில் டைப் பண்ணிச்சுங்க. இங்க 2 பேர் अच्युताय नमः. ओम अनंताय नमः. ओम गोविंदाय नमः. लक्ष्मी नमोस्तुते. ओम लक्ष्मीं क्षीरसमुद्रराजनया श्रीरङ्गधामेश्वरीं दासीभूतसमस्तदेववनितां लोकैकदीपाङ्कुरां. अच्छा எல்லாருமே அரிசி கிடையாது. பழசு மாதம்
அதில் எதுவும் சொல்லலை. இது நம்மளோட சேர்த்து ॐ सप्तते अग्ने समितः सप्तहृदयः सप्तधाम प्रियाणिः आत्मा पापशम्भवः त्राहि मां कृपया देव शरणागतवत्सल अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन நீங்க ஃபுல்லாவும் இல்ல ஹாஃபாவும் ரக்ஷ ரக்ஷோ ஜனார்த்தனா நீங்க மூணு பேரும் அந்த பக்கம் போட்டோ ஓம் ஓம் உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முன்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலோடு கேள்கள பூங்குவளை போதல் குறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமையவற்றை வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெருமசுக்கள் நீங்காத செல்வங்கள் நிறைந்து உலகிடே என்ற பெரும் செல்வன் தராய் திருமால் அடியார்களை பூஷிக்க நோற்றார்களே வர்த்ததாம் அபிவர்த்ததாம் தனம் தானியம் பகுபுத்திர லாபம் சதலம் சம்பத்சரம் தீர்க்கமாயு ஓம் சாந்திரஸ்து துஷ்டிரஸ்து புஷ்டிரஸ்து விருத்திரஸ்து அவிக்னமஸ்து ஆயுஷ்யமஸ்து आरोग्यमस्तु धन धान्य अभिवृद्धिरस्तु सर्वाः संपदन्तु सर्वशोभनम् अस्तु ओम शतमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठते दीर्घायुष्मान् भव दीर्घसुमङ्गली भव विद्या सरस्वती कटाक्ष सिद्धिरस्तु तथास्तु மந்திரத்தின் வந்தபடியாக ஹோமத்தின் பிரசாதம்லாம் உங்களுக்கு நல்ல ஹெல்த் எல்லாமே இருக்கணும் தானியம் தனம் அப்படியே நம்ம வந்து ஆசீர்வாதம் பண்ணோம் கங்க்ராட்ஸ் ஃபார் த நியூ ஹவுஸ் அண்ட் நம்ம ஹோமம் பண்ண மாதிரி எல்லா அப்டேக்கல்ஸும் கிளியர் ஆகி லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும் உங்கள் வீட்டில் நவகிரக தோஷங்கள் வீட்டுடைய வாஸ்து தோஷங்கள் எல்லாம் வந்து கிளியர் ஆகிடும் பூஜையெல்லாம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வீடு சுற்றி பார்க்க போயிடலாம். ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ் இதுங்க. பிள்ளைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு இடம் விடாமல் நம்ம பிளாக் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். போயிடலாம். ஸோ உள்ளே போக சொல்லவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உள்ளே என்ட்ரானதுமே வந்து ஷூ ரேக்ஸ் வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா லிவிங் ஏரியா. இங்கே தான் வந்து பூஜை நடந்துச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கார்பெட்டில் வந்து எதுவும் ஆயில் ஸ்டெயின்ஸோ எதுவும் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக நிறைய ஃபாயில் பேப்பர்லாம் போட்டு ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார் ப்ரீஸ்ட், எதுவும் ஆயிடக்கூடாது ஸ்டெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இங்கே வந்து தான் டைனிங் ஏரியா வந்து இப்போதைக்கு யோசித்து வச்சுருக்கோம். இது வந்து எங்களோட கிச்சனுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்ளைன்சஸ் எதுவுமே வந்து இல்லை எக்ஸப்ட் கிச்சனில் அடுப்பு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த அடுப்பை நாங்கள் மாற்றிட்டோம். அண்ட் தென் ரிமைனிங் திங்ஸ் எல்லாத்தையும் வந்து நாங்கள் புதுசாக வாங்கினது தாங்க. நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் என்னென்ன வாங்கணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இங்கேருந்து 3 ஸ்டெப் வந்து மேலே ஏறி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்பர் லெவல் வந்து வருங்க. இங்கே வந்து 3 பெட்ரூம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம்.
ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேலை பார்த்துக்கிட்டே வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2வது பெட்ரூம். இதோட விண்டோ வியூ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டு பேக்யார்ட் தெரியிற மாரி இருக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கும். சூப்பரா இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இது வந்து 3வது பெட்ரூம்ங்க. இதுவும் வந்துட்டு இதோட விண்டோவும் வந்து நம்மளோட பேக்யார்ட பார்த்த மாரி இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அடுத்து வாஷ்ரூம் போலாம். இங்கே 1.5 வாஷ்ரூம் தாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபுல் வாஷ்ரூம். இங்கே ஜஸ்ட்டு டாய்லெட் பவுல் மட்டும் தான் நாங்க வந்து மாத்திருந்தோம். அண்ட் தென் இப்போ லாஸ்ட்டா வந்து லெவல் 3ல இருக்க பேஸ்மெண்ட் போலாங்க இது. ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய ரெக் ரூம் வந்து இருக்குங்க. ஃபயர் பிளேஸோட. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, மேல கண்ணாடிலாம் வச்சிருப்பாய்ங்க. எதுக்காக வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் தென் ரெக் ரூம் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெட்ரூம் ஒண்ணு இருக்கு இங்க. இந்த ரூம்க்கு மேலேயும் வந்து கண்ணாடி வந்து வச்சிருப்பாங்க. அண்ட் தென் சைட்ல வந்து ஒரு வாஷ்ரூம் இருக்கு. இது வந்து லெவல் 4 பேஸ்மெண்ட். இன்னும் இது வந்து அன்ஃபினிஷ்டு எதுவும் பண்ணல. அவ்வளோதாங்க. வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த வீடியோல வந்து நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எங்களுக்காக வந்த எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பெரிய நன்றிகள்.